குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் நைட்டாவது குட் ஈவினிங் சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளை காலை 9:30 ரிசல்ட் வரப்போகுதுப்பா. ஒரு 12 மணி நேரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தோராயமாக. நான் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 12 மணி நேரம் தோராயமாக இருக்குது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நர்வஸாக இருப்பீங்க. சிலர் வந்து எப்பவும் போல் ஃப்ரீயாக ஜாலியாக தான் இருக்கீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு 90 எதிர்பார்க்குறேன், 90க்கு 85 வரைக்கும் எழுதியிருக்கேன், என் மார்க் குறைஞ்சிருமா, இல்லை நான் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா. சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிற அளவுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பீங்க. ஸோ எனக்கு பாஸ் மார்க் குறைஞ்சிருமா, மார்க்கை குறைச்சிருவாங்களாம், எனக்கு கிட்டத்தில் நான் ஃபெயில் ஆயிடுவானான்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி புலம்புறாங்க. ரொம்பவே டிப்ரெஸ்ஸாக இருக்காங்க. நான் வந்து இன்னுமே சில ஸ்டூடெண்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ நான் தூங்கவே மாட்டேன், எனக்கு தூக்கமே வராது, நான் ரிசல்ட்டை பார்த்து நாளைக்கு நான் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நான் அதுக்கப்புறம் கூட தூங்கிக்கிறேன்றாங்க. ஸோ எல்லாம் கேட்குறது எனக்கு ரொம்பவே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ டிப்ரெஸ் ஆகிறீங்க தெரில. இது எல்லாேருக்கும் இருக்கிறது தான். அதுக்குன்னு தூங்காமல் நான் இருப்பேன்ற அளவுக்குலாம் இப்போ இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதை தான் நான் சொல்லத்துக்கு மெயினாக வந்தேன். ஆல்ரெடி கரெக்ஷன்லாம் முடித்து மார்க்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி நாளைக்கு ஜஸ்ட்டு ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுற ஒரு இது தான் பெண்டிங்கு. எதுவும் மாற்ற முடியாது, புரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்தால் வரதான் போதும், அதெல்லாம் மாற்ற கருத்தே இல்லை, எதுவும் மாற்ற முடியாது. ஸோ இன்றைக்கி நைட்டில் தூங்காமல் அப்படியே டிப்ரெஸ்ஸாக இருக்காதீங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவும் போல் எப்படி ரிலாக்ஸாக இருந்தீங்களோ லீவில், ஸோ அதே மாதிரி இருங்க. நாளைக்கு காலை எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு நீங்கள் உங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் நைட்லேருந்து என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு யூஸுமே இல்லை. நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதால ஒன்றும் மார்க்லாம் ஏற போகிறதில்ல, இருக்கிற மார்க் தான் வரப்போகுது, ஓகேங்களா. ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பேப்பர் டிக் பண்ண போன ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மார்க் லிபரலாக தான் போட்டிருக்காங்க. இதில் ஃபெயில் ஆக சான்சஸ் யாருக்கு இருக்குதுன்னு வந்து சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 2 பக்கம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சிலர் எழுதிடுவாங்க, பார்த்துக்கலாம் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் கம்பல்சரி ஃபெயில் ஆகும். ஓரளவுக்கு படிச்சுட்டு நான் கம்பல்சரி இந்த வாட்டி பாஸ் ஆகும் சொல்லிவிட்டு முடிஞ்சளவு தெரிஞ்ச கொஷின்ஸில் எழுதி ஃபில் பண்ணுறாங்களே, ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக பாஸ் போடுறாங்க. அந்த மாதிரி பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேட்சை நான் வந்து பார்த்துருக்கேன். ப்ரோ நான் வந்து ஓரளவு பாஸ் ஆக ஒரு 50 மார்க்குக்கு எழுதிக்கிறேன், நான் தோராயமாக கேல்குலேட் பண்ண ஒரு 30 மார்க் கிட்ட வருது, 28 மார்க் கிட்ட வருது, ஆனால் ஒரு 50-60 மார்க் நான் எழுதிக்கிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மார்க் தான் வரும்னு சொல்லியிருந்தார், நான் ஒரு 60-70 மார்க்குக்கு எழுதிறேன்னு சொல்லியிருந்தார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் 52-53 மார்க் வந்துச்சு, புரியுதா. ஸோ வந்து அவரே சொல்கிறேன், எனக்கு எப்படி 50க்கு மேலே வந்துச்சுன்னே தெரியலன்னு. ஸோ அந்த மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நீங்கள் எழுதிக்கிறீங்க உங்களுக்கு மார்க்ஸ் வரும். எதுவுமே எழுதாமல் ஒரு பக்கம் 2 பக்கம் சும்மா எழுதி கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் ஆக மாட்டாங்க, புரியுதுங்களா. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல மார்க் தான் நீங்கள் எடுப்பீங்க, யாரும் ஒரி பண்ணாதீங்க, ஓகேவா. ஸோ கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வரும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் ஃப்ரீயாக இருங்க. நாளைக்கு ரிசல்ட்டு 9:30 மணிக்கு வர்றது கன்ஃபார்ம், ஓகேங்களா. ஸோ இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.